நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவி பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் மிகவும் இனிமையான காலை வணக்கங்கள். கேட்டதும் கொடுப்பவனே நிகழ்ச்சியின் மூலமாக எத்தனையோ பல தளங்களை நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். அந்த விதத்தில் இன்றைய தினம் நீங்கள் காண இருப்பதும் பல விசேஷங்களை கொண்ட ஒரு திருத்தலம் என்றே சொல்லலாம். இந்த திருத்தலம் மிக மிக பிராபல்யமான ஒரு திருத்தலம். பல விதங்களிலும் பிராபல்யமான இந்த திருத்தலம் ராமாயணத்தில் மிகவும் புகழ் பெற்றது என்றே கூறலாம். இன்றைய தினம் நீங்கள் காண இருக்கும் திருத்தலம் கோதாவரியின் கரையில் இருக்கும் நாசிக் என்னும் திருத்தலம். सच्चित् सुखं परमहंसगतिं तुरीयं यत् स्वप्नजागर सुषुप्तिमवैति नित्यं तद्ब्रह्म निष्कलमहं न च भूतसङ्गः. நாசிக் என்னும் திருத்தலம் எப்பேற்பட்டது, அந்த திருத்தலத்தின் மகிமை என்ன, அந்த திருத்தலத்தின் வரலாறுகள் என்ன, இவை அனைத்தையும் இன்றைய தினம் நீங்கள் காண இருக்கிறீர்கள். நாசிக் என்று கூறியவுடனேவே நம் மனதிற்கு முதலில் நினைவு வருவது நாசிக்கில் நடைபெறும் கும்பத் திருவிழா. இந்த கும்பத் திருவிழா மிகவும் விசேஷமாக நடக்கும். எந்த நாளில் இது நடக்கின்றது என்று பார்த்தால் சிம்ம ராசியும் சூரியனும் சந்திக்கும் நேரத்தில், அதாவது 12 வருடங்களுக்கு ஒரு முறை சிம்ம ராசியும் சூரியனும் ஒன்றாக சந்திக்கிறார்கள். அப்படி அவர்கள் இருவரும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் இந்த நாசிக் என்னும் ஊரில் மிகவும் அற்புதமாக மிகவும் கோலாகலமாக கும்ப திருவிழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதாவது கும்பமேளா என்று சொல்லக்கூடிய அந்த கும்ப திருவிழா இங்கு மிகவும் விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஓம் மித்ராய நமஹ. எதனால் இந்த பெயர் வந்தது? ராமாயண காலத்தில் ஸ்ரீராமன் அவருடைய தந்தையின் வார்த்தை பிரகாரம் வனவாசத்திற்கு புறப்பட்டார். சீதாதேவி மற்றும் லக்ஷ்மணனை அழைத்து கொண்டு அவர் வனவாசத்திற்கு புறப்பட்டார். வனவாசத்திற்கு அவர் செல்லும் பொழுது எத்தனையோ இடங்களுக்கு சென்றார். எத்தனையோ தீர்த்தாடனம் க்ஷேத்ராடனம் அனைத்தும் செய்தார். அப்படி அவர் செய்யும் பொழுது இந்த கோதாவரி நதிக்கரைக்கு வந்தார். கோதாவரி என்பது அமிர்தத்துக்கு சமானமானது. ஏனென்றால் பார்க்கடலை கடையும் பொழுது அதில் அமிர்தம் தோன்றியது. தோன்றிய அமிர்தம் 4 இடங்களில் சிந்தியது. அந்த 4 இடங்களில் ஒன்றுதான் இந்த கோதாவரி நதியும். கோதாவரி நதியும் கங்கை நதியும் வேறு வேறு கிடையாது. ஏனென்றால் கௌதம மகரிஷியின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமானின் ஜடாமுடியில் இருக்கும் கங்கா தேவியே கோதாவரியாக வந்ததாக வரலாறுகள் கூறுகின்றது. அப்படி கௌதம ரிஷியின் வேண்டுகோளுக்கு இணங்க கங்கா தேவியே கோதாவரியாக வந்ததினால் கோதாவரியும் கங்கையும் வேறு வேறு கிடையாது. கங்கையில் ஸ்நானம் செய்தால் என்ன நமக்கு கிடைக்குமோ அவை அனைத்தும் கோதாவரியில் ஸ்நானம் செய்வதன் மூலம் கிடைக்கின்றது. அமிர்தத்தில் நாம் ஸ்நானம் செய்தால் நமக்கு முக்தி கிடைக்கின்றது. எப்படி கங்கையில் ஸ்நானம் செய்தால் முக்தி கிடைக்கின்றதோ அதுபோல் கோதாவரியில் நாம் ஸ்நானம் செய்யும் பொழுது நமக்கு முக்தி கிடைக்கின்றது. கோதாவரி மிகவும் கருணை கொண்டவளாக இருந்து நம் பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து நம் குறைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நமக்கு ஒரு நல் வாழ்க்கையை தரக்கூடிய தீர்த்தமாக இருக்கின்றாள். அப்படி கோதாவரி பாயும் அந்த கரைக்கு ஒரு சமயம் ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் மற்றும் சீதாதேவி வந்தார்கள். அவர்கள் மூவரும் வந்து அந்த இடத்தில் ஒரு 5 ஆலமரங்களை பார்த்தார்கள். அந்த 5 ஆலமரம் இருக்கும் அந்த இடத்திற்கு பஞ்சவட்டி என்று பெயர். பஞ்சவட்டி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அடியில் இவர்கள் ஒரு குடிசையை அமைத்து அந்த இடத்தில் நீண்ட காலம் தங்கி வந்தார்கள். இவ்வாறு அவர்கள் வனவாசத்தின் பொழுது அந்த இடத்தில் குடிசை கட்டி தங்கியதால் அந்த இடத்திற்கும் பஞ்சவட்டி என்ற பெயர் வந்தது. இந்த பஞ்சவட்டி என்னும் இடத்தில் ஒரு சமயம் ஒரு பெரிய யுத்தம் வரும் பொழுது அப்பொழுது ஸ்ரீராமபிரான் அவருடைய மனைவியான சீதாதேவியை ஒரு குகைக்குள் பாதுகாப்பாக வைத்தார். அந்த குகை இன்றும் அங்கு இருக்கின்றது, சீதா குகை என்ற பெயரோடு. ராமபத்ராய ராமச்சந்திராய
ராமபிரான் யுத்தத்தை முடித்து வருவதற்காக சீதாதேவி அந்த இடத்தில் காத்திருந்தார். அவர் ராமபிரானுக்கு வந்தனம் செலுத்திய இடமாக இந்த சீதா குகை என்னும் இடத்தை பற்றி கூறுகின்றார்கள். இந்த பஞ்சவட்டியில் நடந்த மற்றொரு விஷயமே நாசிக் என்ற பெயர் வருவதற்கும் காரணமாக இருந்தது. பஞ்சவட்டி என்னும் இடத்தில்தான் லக்ஷ்மணன் சூர்பனகையின் மூக்கை வெட்டினார். இதுவே ராம ராவண யுத்தத்திற்கு ஒரு காரணமாக இருந்தது. அப்படி ஒரு சமயம் சூர்பனகை லக்ஷ்மணனிடத்தில் தவறாக நடக்க முயற்சி செய்தாள். அப்பொழுது லக்ஷ்மணன் தன்னுடைய அம்பை எடுத்து சூர்பனகையின் மூக்கை நறுக்கி கோதாவரியின் மற்றொரு கரையில் வீசினார். இவ்வாறு வீசிய அந்த இடமே நாசிக் என்ற பெயரோடு வந்தது. சூர்பனகையின் மூக்கை வெட்டி தூக்கி எறிந்ததால் அந்த இடத்திற்கு நாசிக் என்ற பெயரும் வந்தது. இப்படி பல சம்பவங்கள், பல அற்புதமான வரலாறுகள் நடந்த இடம் இந்த நாசிக், பஞ்சவட்டி என்னும் இடங்கள். இந்த நாசிக் என்னும் இடத்தில் சிவபெருமான் கபாலீஸ்வரர் என்ற பெயரோடு இருந்து கொண்டிருக்கிறார். सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि. करचरणकृतं वा कायजं कर्मजं वा. இந்த இடத்தில் ஒரு விசேஷம் என்னவென்று பார்த்தால், எப்பொழுதுமே நாம் சிவ ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது முதலில் நாம் நந்தியைத்தான் பார்ப்போம். நந்தி வாகனத்தை முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகுதான் நான் சிவபெருமானை தரிசிக்கின்றோம். ஆனால் இந்த திருக்கோவிலில் விசேஷமானது என்னவென்று பார்த்தால், எப்பொழுதும் நாம் காண்பது போல் முதலில் நந்தியை இங்கு பார்க்க முடியாது. நந்தி வாகனமாக இந்த இடத்தில் இருக்கவில்லை. ஒரு சமயம் சிவபெருமான் பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து தீர்த்தாடனம் க்ஷேத்ராடனம் செய்யும் பொழுது அப்படி விமோசனம் கிடைப்பதற்காக இந்த இடத்தையும் கடந்து வந்தார். அப்பொழுது ஒரு பசு ஆலோசனை கூறியது, அதாவது கோதாவரி நீரில் நீராடினால் பாப விமோசனம் கிடைக்கும் என்று. அதன் ஆலோசனைப்படி சிவபெருமானும் கோதாவரியில் நீராடி அவருக்கு பாப விமோசனமும் கிடைத்தது, முக்தியும் கிடைத்தது. அந்த பசு வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் நந்தி பகவான் தான். அப்படி சிவபெருமானுக்கே ஆலோசனை கொடுத்து அவருடைய பாப விமோசனம் ஆவதற்கு இவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்ததினால் இந்த க்ஷேத்திரத்தில் நந்தி பகவான் தன்னுடைய குருவாக இருக்க வேண்டும் என்று சிவபெருமான் எண்ணினார். எனவே இங்கு நந்தி பகவான் சிவபெருமானுக்கு குருவாக தனியாக இருக்கிறாரே வழிய எப்பொழுதும் நாம் காண்பது போல் நந்தி வாகனமாக இந்த இடத்தில் இருப்பதில்லை. இது இந்த தலத்திற்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். नीलाम्बुज श्यामल कोमलांगं सीता समारोपित वामभागं बाणो महासायक चारुचापं नमामि रामं रघुवंशनाथम्. ஒரு புறம் இவ்வாறு சிவபெருமானுக்கு கோவில் என்றால், மறுபுறம் நாம் பார்க்கும் பொழுது சாக்ஷாத் ஸ்ரீராமன், லக்ஷ்மணன் மற்றும் சீதாதேவி இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கு மற்றொரு விசேஷம் என்னவென்று பார்த்தால், ஸ்ரீராமபிரான் எப்பொழுதும் சாந்த ஸ்வரூபனாக, சாந்த தயாபரனாக நமக்கு தரிசனம் கொடுப்பார். ஆனால் இந்த க்ஷேத்திரத்தில் மட்டும் அவர் உக்ரமூர்த்தியாக நமக்கு தரிசனம் தந்திருக்கிறார். ஏனென்றால் இங்கு ஒரு பெரிய யுத்தம் நடந்ததல்லவா பஞ்சவட்டியில். அப்பொழுது சுமார் 14,000 அசுரர்களை ஸ்ரீராமபிரான் வென்றார். அப்படி அவர்களை வெல்லும் பொழுது ராமபிரானின் முகத்தில் இருக்கும் கோபம் யமனை காட்டிலும் மேலாக இருந்தது. அப்படி கோபமாக இருக்கும் அந்த ஸ்வரூபத்திலேயே இந்த இடத்தில் அவர் தரிசனமும் தருகின்றார்.
ராமன் உக்ரமூர்த்தியாக இருந்தால் கூட பக்கத்தில் சீதாதேவி இருப்பதினால் எப்பொழுதும் அனுகிரக மூர்த்தியாகவே இருக்கின்றார். நிகிரகம் செய்ய தெரியாமல் சீதை பக்கத்தில் இருப்பதினால் எல்லோருக்கும் அனுகிரகம் புரிந்து அனைவருக்கும் நல்லதையே செய்கின்றார் இங்கு இருக்கும் ஸ்ரீராமன். லக்ஷ்மணன், ராமன், சீதை என்று இவர்கள் மூவரையும் இந்த இடத்தில் நாம் தரிசிக்க முடிகின்றது. ஒருபுறம் ஸ்ரீ ராமபிரானின் புகழாரம் பாடுகின்றது, மறுபுறம் சிவபெருமானின் புகழை பாடுகிறது. அப்படி இருந்தாலும் இங்கு 7 மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சக்தி தேவியின் புகழும் ஓங்கி இருக்கின்றது. சப்த் சங்கி தேவி என்று சொல்லக்கூடிய மகா சக்தியின் ரூபமாக இங்கு சாக்ஷாத் ஆதிசக்தி தேவி இருக்கின்றாள். பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே. சப்த் சங்கி மலை என்று இந்த மலைக்கும் பெயர். இவள் இந்த மலையில் இருப்பதினால் இந்த இடத்திற்கு அப்படி ஒரு பெயர். சக்தி தேவி எவ்வாறு வந்தாள் என்ற கதை நாம் அனைவரும் அறிந்ததே. மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக அனைத்து தேவர்களின் சக்தியை பிரதானமாக வைத்து தோன்றியவள்தான் சாக்ஷாத் மகாசக்தி தேவி. மகிஷாசுரனை வதம் செய்ய வேண்டும் என்று அனைவரும் எண்ணினார்கள். அவர்களுடைய சக்தி எல்லாம் சேர்ந்து 18 கைகளோடு அவதாரம் செய்தவள் சாக்ஷாத் ஆதிசக்தி தேவி. அப்படி ஆதிசக்தி தேவி அவதாரம் செய்து மகிஷாசுரனை வென்றாள். அப்படி அவள் வெல்வதற்கு காரணமாக இருந்த மார்க்கண்டேய முனிவரின் தவம் நடந்த இடமும் இந்த இடம். மார்க்கண்டேய முனிவர் இந்த இடத்தில் சக்தி தேவியை நோக்கி தபஸ் புரிந்தார். அப்பொழுது 18 கைகளோடு அவருக்கு காட்சி கொடுத்து மகிஷாசுரனையும் வதம் செய்தார். இப்படி நடந்த இடமும் இந்த இடமே. இந்த திருத்தலத்தில் தான் இப்பேற்பட்ட விசேஷமும் நடந்தது. அதனால் இப்பொழுதும் நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் சப்த் சங்கி தேவி 18 கைகளோடு இருந்து கொண்டிருக்கிறாள். 18 கைகளோடு மிகவும் உக்ர தேவியாக இந்த இடத்தில் இருக்கிறாள். எனினும் அன்னை என்பவளுக்கு கருணை இல்லாமல் இருக்காது. வருபவர்களுக்கு கருணையை காட்டி பாபியர்களுக்கு மட்டுமே தன்னுடைய உக்ர ஸ்வரூபத்தை காண்பித்து எனினும் அவர்களுக்கு புத்தியை புகட்டி நல் சிந்தையை கொடுத்து அனைவரையும் சந்தோஷமாக வைக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்தில் சக்தி தேவி இருந்து கொண்டிருக்கிறாள். இந்த சக்தி தேவிக்கு ஆராதனைகள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது
தீப ஆராதனைகளே முதலில் நிற்கின்றது. அப்படி தீப ஆராதனைகள் இந்த திருத்தலங்களில் நடப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் வியப்பாகவும் இருக்கின்றது. இதை பார்க்க 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 நமக்குள் பரமானந்தம் பெருகுகின்றது. அந்த காட்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் மனதிலும் இந்த இடத்தை நாம் இன்று காண முடிந்ததே என்ற ஒரு சந்தோஷமும் பிறக்கின்றது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த தலமான நாசிக் பஞ்சவட்டி அனைத்திற்கும் சென்று அங்கு இருக்கும் சிவபெருமானான கபாலீஸ்வரர், அங்கு இருக்கும் ஸ்ரீ ராமபிரான் மற்றும் சப் சங்கி தேவியை அனைவரும் தரிசித்து அவர்களுடைய பேரருளை பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் நாளைய தினம் வேறொரு திருக்கோவிலுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.